சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த முக்கியமான விஷயம் நீ முழுமையாக கேட்டால் மட்டுமே உனக்கு என்னவென்று புரியும். நூலில் எழில் தப்பிப்பது என்று சொல்வார்கள் அல்லவா? அதே மாதிரியே நீ நூலிலையில் தப்பித்திருக்கின்றாய். அப்படியானால் நிச்சயமாக இந்த செய்தி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அல்லவா? நீ எப்படி தப்பித்தாய்? தப்பிப்பதற்கு இதற்கு முன்னால் நடந்த விஷயத்திற்கும் என்ன காரணம்? எந்த சூழ்நிலையினால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதையெல்லாம் இந்த அப்பா நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்ல முடிவெடுத்து விட்ட பிறகு இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நான் வெளிச்சம் போட்டு காட்டத்தானே வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு நான் உணர்த்தத்தானே வேண்டும். சாயப்பா இதையெல்லாம் சரியாக உனக்கு சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன். இந்த சாயப்பா நான் எந்த ஒரு விஷயத்தையும் உன் முன் நின்று உனக்கு நான் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நடப்பதையெல்லாம் என்னவென்று நினைத்து இனி ஒருபொழுதும் நீ கலங்காதே. தெய்வம் இருக்குமிடம் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். சாயப்பா சொல்ல சொல்ல இனி நடக்கும் எல்லா விஷயங்களினாலும் என் குழந்தை நீ நிச்சயமாக மனமுடைந்து நிற்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நடந்தது நடந்து விட்டது. நீ தப்பித்தது தப்பித்து விட்டாய். அப்படியானால் இனிமேல் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் நாம் எண்ணமாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வராமல் இருக்க, இது போன்ற ஒரு பிரச்சனை உன்னை வாட்டி வதைக்காமல் இருக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இனிமேல் ஆழமாக நீ யோசிக்க வேண்டும். அதனால் சாயப்பா சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு காரணங்களையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ மன நிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே. எந்த ஒரு விஷயங்களை பற்றி யோசித்தும் என் குழந்தை நீ வருந்தாதே. சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான முழுமையான வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு நடத்தும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா சில காலமாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை பார்க்கிறேன். எத்தனையோ ஆபத்துகள் வந்து வந்து சென்ற பொழுதிலும் கூட ஒரு சிறு நூலில்தான் அந்த ஆபத்திலிருந்து நீ தப்பித்திருப்பதை என்னால் காண முடிகிறது. அந்த நூலிலேயே என் குழந்தை நீ தப்பித்ததை காணும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. நூல் உழையில் தப்பித்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதுதானே அர்த்தமாகும். அதுதானே முதலாவது அர்த்தம். அதை தாண்டி அடுத்தது என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருப்பதனால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒவ்வொரு சோதனைகளையும் நீ தாண்டி தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் இதற்கு முன்னால் வரக்கூடிய தேவையற்ற இந்த வேதனைகளுக்கும் இந்த சோதனைகளுக்கும் என்ன காரணம் இருக்க முடியும்? உன்னை தேடி வரும் தேவையற்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு காரணம் அடிப்படையாக இருக்கும். அதனால்தான் வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது. உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் உடன் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க, இந்த சாயப்பா சொல்லும் முழுக்க இந்த விஷயங்களை நீ முழுமையாக புரிந்து கொண்டு உன்னை தேடி நான் வரும்பொழுது அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவு கொண்டு நீ எதிர்கொள்ள வேண்டும். இனி நடப்பது ஒவ்வொன்றையும் இந்த சாயப்பா என்று சொல்லிக் கொடுக்க இவை எல்லாவற்றையும் நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாத எண்ணம் கொண்டு தேவையில்லாத சிந்தனை கொண்டும் என் குழந்தை எதற்காகவும் என்னுடைய மனதை காயப்படுத்தாது. எது நடக்கிறதோ அது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும். எது நடக்கிறதோ அது எல்லாமே உனக்கு தெளிவாகவே நடக்கும். என்ன நடந்தாலும் அவை அத்தனைக்கும் முடிவாக தெய்வம் இந்த வாழ்க்கையில் வந்து உன்னை நல்லபடியாக நிறுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே.
சாயப்பா உன்னோடு உறுதுணையாக நின்று ஒவ்வொரு நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களினால் உனக்கான முழு மன தெளிவை நீ பெற்றுவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருந்து இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உனக்கான தெளிவும் உனக்கான தீர்வு என்றுமே கிடைக்கும் என்பதை இனி மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் எல்லா நிலைகளையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் பொழுது என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல உன்னை நான் மாற்றி வருகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாமுமாக நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், எல்லாமுமாக நான் வருவதை நீ தெரிந்து கொண்டால், அப்பா இருப்பதும் உன்னை தேடி வந்து நான் கொடுப்பதும் நிச்சயமாக உனக்கென்று நான் நிறைவாக சொல்லித் தருவேன். என் குழந்தையே, சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது பல குழப்பங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய செயல்களை பாதியிலேயே நீ நிறுத்தி விடுவாய். செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இடையிலேயே நீ நிறுத்திவிட்டு சென்று விடுவாய். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் கடந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள முடியாமல் இப்படி மன உளைச்சலில் நீ இருக்கின்ற நேரங்களில் எல்லாமும் நீ செல்கின்ற திசைகளில் எல்லாம் உன் கவனம் சரியாக இருக்காது. உன்னுடைய கவனம் முழுக்க முழுக்க உன்னை விட்டு விலகி நின்றுவிடும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் தெரியுமா? செல்லும் இடங்களில் நீ எதிர்கொள்ளும் திசைகளில் உனக்கு அது தீமைகளைத்தான் உருவாக்கும். உன்னுடைய மனது முதலில் தெளிவாக இருந்திருக்க வேண்டும். உன்னுடைய யோசனைகள் முதலில் சரியாக இருந்திருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றிருக்க வேண்டும். அதாவது நீ உன்னை தேடி வரும் பல சூழ்நிலைகளும் பல சூழ்ச்சிகளும் என்றோ உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கும். என்றோ உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டம் எடுத்திருக்கும். அப்படி இருக்கும் சாயப்பா சொல்லித்தரும் இந்த பாடங்களை கற்றுக்கொண்டு உனக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து உன்னை நீ மீட்டெடுக்க ஆயுதப்படுத்த வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளிலிருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, சாயப்பா கண்ட உண்மையை உனக்கு சொல்கிறேன். இத்தனை நாளும் நீ புரிந்து கொண்ட சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை வெகுவாகவே வேதனைப்படுத்தியிருக்கிறது. அதிகமாகவே உன்னை சோதனைக்குள் தள்ளி இருக்கிறது. எப்பொழுதும் சரியாக சென்று கொண்டிருக்கின்ற நமக்கு சற்றென்று ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. சற்றென்று ஏதாவது ஒரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு நிலையிலும் நமக்கு ஒரு குழப்பம் வந்து விடுகின்றது. எந்த நிலையிலும் நாம் எதையும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விடுகின்றது. அந்த நேரத்தில் நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று தெரியாமல் நாம் கண் கலங்கி நின்று விடுவோம். நம்மை தேடி வரும் விஷயங்கள் எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் நிச்சயமாக பதறி விடுவோம். நமக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை எல்லாம் யோசித்து நாம் கலங்கி கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா நான் சொல்வது போல உன்னை சுற்றி பல ஆச்சரியங்கள் நடக்கும் அல்லவா? சாயப்பா எதற்காக உன்னோடு வந்து நிற்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்து உன்னை தேடி வரும் எல்லா நன்மைகளையும் நான் உனக்கே என்று கொடுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? எல்லாமும் உன் மீது நான் கொண்ட அன்பு, என் மீது கொண்ட அன்பும் தான் அத்தனைக்கும் காரணம். இருவரும் ஒருவரின் மீது கொண்ட ஒருவரின் அன்பில் ஒருபோதும் குறைந்து விடவில்லை. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கைவிட்டு விடவில்லை. நான் சொன்னால் என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று கேட்பாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனை நான் அறிவேன். அதனால் சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரிவர புரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் பல விஷயங்களில் உனக்கான அர்த்தங்கள் நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும். நான் நினைப்பது எல்லாமும் என்ன தெரியுமா? நாம் யோசிப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு தெரியுமா? என் குழந்தையே, இந்த சாயப்பா நான் சொல்லும் நிலைகள் உனக்கு உணர்த்தும் சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள். உன் வீட்டைச் சுற்றி எப்பொழுதும் மற்றவர்களின் பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. உன் வீட்டைச் சுற்றி எப்பொழுதும் தேவையில்லாத மனிதர்களுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. வேண்டுமென்றே இவர்கள் உன்னை சோதிக்கிறார்கள். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனையும் துன்பத்தையும் கொடுக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இவர்களுடைய பார்வை முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லதை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. இவர்களின் பார்வை மட்டுமே என்று
சொல்லிவிட முடியாது. சில நேரங்களில் சில விஷயங்களில் நீ எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கு தோல்வியை கொடுக்கும் பொழுது உன்னுடைய கவனங்கள் அதிகமாக திசை திரும்பி இருந்ததும் அதற்கு ஒரு காரணம்தான். இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்கள் நீக்கு நடக்காமல் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து காட்ட வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டு என்னவென்று நடக்க வேண்டும். சாயப்பாவிற்கு தெரியும், தன் குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்ன உண்மை இருக்கும் என்பதை நான் அறிவேன். எப்படிப்பட்ட உண்மைகளினால் இந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்பதையும் நான் அறிவேன். கண் திருஷ்டி பொல்லாத ஒரு விஷயம் அது இருந்தால் நன்றாக சென்று கொண்டு இருப்பவர்களை கூட இவர்களின் பார்வை தள்ளி விட்டுவிடும். ஆகையால் கல்லடி பட்டாலும் கண் திருஷ்டி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? தினந்தோறும் நீ வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்கின்றாய், நீ நன்றாக சாப்பிடுகின்றாய், உனக்கு என்ன கவலை இருக்கின்றது என்று நிறைய பேர் உன்னை பார்த்து மனதிற்குள்ளே நினைத்து கொண்டிருப்பார்கள். சில பேர் உன்னிடம் தெளிவாகவே வெளிப்படையாகவே சொல்லிவிடுவார்கள். அவர்களை பற்றி நீ எதுவும் தவறாக நினைத்து விடாதே. அவர்கள் சொன்னால் நினைத்துவிட்டு போகட்டும், சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் என்று விட்டுவிடு. அவர்களுக்கு என்ன தெரியும் நீ கஷ்டப்படுவது? இந்த சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும் நீ என்ன கஷ்டப்படுகின்றாய், ஏது கவலைப்படுகின்றாய் என்று எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும். ஆகையால் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று இந்த அப்பாவிடம் நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.